வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதைக்கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்து. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசன்ல இருந்து காலமாடன் கானம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. நம்ம பைசன்ல நம்ம நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து கேட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். நிவாஸ் கே பிரசன்னாவோட பாடல்கள் எல்லாம் நம்மளை வந்து மெய் சிலுக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ காலமாடன் கானம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டை பார்த்துடலாம். சங்கடுத்து ஊதுங்கையா ராசா, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா, நம்ம புருஷன திரட்டி வை ராசா. அந்த பாதையில ஓடி வரா காள மாட, அங்க உச்சி பாட ஆடி வரா காள மாட. கொம்பு ரெண்டு குறு குறுக்க, கண்ணு ரெண்டு தீ பிடிக்க, அழுகாலு பாச்சல்ல பாடி வரான் காலமழ. கொம்பு ரெண்டு குறு குறுக்க, கண்ணு ரெண்டு தீ பிடிக்க, அழுகாலு பாச்சல்ல பாடி வரான் காலமழ. காட்டரடி மாலை கட்டி கிளம்பி வரான் காலமழ. காட்டரடி மாலை கட்டி கிளம்பி வரான் காலமழ. பச்சை கறி பழகலத்தான் கேட்டு வரான் காலமழ. பச்சை கறி பழகலத்தான் கேட்டு வரான் காலமழ. அடுத்து மணி ஓசை கட்டி குருதி மண்ண பூசிக்கிட்டு, அடுத்து மணி ஓசை கட்டி குருதி மண்ண பூசிக்கிட்டு, நாலு காலு காய்ச்சலில் பாடி வரான் காலமழ. நாலு காலு காய்ச்சலில் பாடி வரான் காலமழ. மாடு மாதிரியே ரெப்ரசன்ட் செவ்வரளி காடு இங்க சிந்து ரத்தம் பாரு. செவ்வரளி காடு, சிந்து ரத்தம் பாரு. பகையுங்க ஆடும் பேயாட்டமே, திசையெங்கும் போடும் வெறியாட்டமே. பகையுங்க ஆடும் பேயாட்டமே, திசையெங்கும் போடும் வெறியாட்டமே. தீப்பந்தம் கொளுத்துங்கய்யா ராசா,
முன்னாடி கிராமத்துப்புற பாடல்கள் எல்லாம் அந்த கும்மியடி பாடல்களோட அந்த கலந்து ஒரு மாதிரி தான் beat இருக்கு. வரும்ல. அந்த மாதிரி பீட்ல அந்த நாதஸ்வரம் இசையெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அப்படியே அதான் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மாரி செல்வராஜோட படத்துல இருந்து நம்ம அதிகமாக அந்த நையாண்டி மேளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேளத்தோட சவுண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நிறையா இருக்கும். இந்த படத்தில் மிஸ் ஆயிருச்சே, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த சவுண்ட்ஸ் அதிகமாக கவனிக்க முடியலையே அப்படின்னு பார்த்தேன். இருந்துச்சு ஸ்டார்டிங், அதை கவனிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இதுல வந்து போட்டாப்ல, நான் ஸ்டார்டிங்ல ஆஹா போட்டாப்லடா சரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாதஸ்வரம் பார்ட்டுமே பயங்கரமா ஆமா இருந்துச்சு. ஆமா ஆமா. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் விஷுவலா ஒரு ஃப்ரேம் வைக்கிறாருனாவேவும் அதுக்குள்ள பல மீனிங். ஆனா துருவ வந்து வேற ஒரு ஃபீல்ல பார்த்துட்டு துருவ விக்ரம் வந்து அதான் அந்த அப்பா வந்து 8 அடி பாஞ்சா இது 16 அடி பாயின்னு அந்த மாதிரி பயங்கரமா அந்த அதுலயும் அந்த குறிப்பிட்ட ஒரு சீன் சொல்லணும்னா அந்த மாடு மாதிரியே இப்படி பண்ணிட்டு இருப்பாரு தீப்பந்தத்தை வச்சுட்டு, டக்குன்னு அந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்ணு மட்டும் அப்படியே மேல போயிட்டு அப்படியே வரும். அதெல்லாம் அவரா பண்றது தானே, அவரா பண்றது. அந்த டெவலப்மெண்ட்லாம் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஐயோ துருவ் நீங்களா, ஏன் என்னை பிரிந்தாய் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து விட்டாப்ல, அதானே நடிகனுக்கு தேவை. பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா படத்துக்கு போறோம், அழுகுறோம்.